செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த கொடிய எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த இந்திய டாக்டர் சங்கருக்கு இந்த ஆண்டின் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்த நோயை பரப்பும் கிருமியை கூட கண்டுபிடிக்க முடியாம உலக விஞ்ஞானிகள் திணறிட்டு இருக்கும்போது டாக்டர் சங்கரோட இந்த சாதனையால உலகமே தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குது. அதுக்காக நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். டாக்டர் சங்கர் இந்த விஞ்ஞான உலகத்துல பல புரட்சிகளை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரோட எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புமே மனிதனோட வளர்ச்சிக்கு பயன்படுமே தவிர அழிவுக்கு பயன்படாது. இந்த நாட்டை விட்டு விஞ்ஞானிகளும் மேதைகளும் வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்த மண்ணை விட்டே போக விரும்ப டாக்டர் சங்கர் இப்ப உங்ககிட்ட பேசுவார். எனக்கு இரு கரங்கள் போல் உதவி கொண்டிருக்கும் டாக்டர் காந்த், டாக்டர் ரமேஷ் ஆகியோரின் கடுமையான உழைப்பு இதற்கு காரணம். நான் ஒரு புதுசா ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. ஆனா அந்த ஆராய்ச்சி மனுஷன் தோன்ற நாளிலிருந்து பதில் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற மாபெரும் கேள்விக்கு பதில் அமைய போறது நிச்சயம். அதுக்கப்புறம் விஞ்ஞான துறையில கேள்விக்குறியா இருக்கிற இந்தியா ஆச்சரியக்குறியா மாறப்போகுது. வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி செய்தியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஏதோ புது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த ஆராய்ச்சி என்னன்னு எனக்கும் தெரியும் டாக்டர். சொல்லுங்களேன் பாப்போம். இருதயமே இல்லாத மனிதனை உருவாக்க போறீங்க, அதான் கரெக்ட். தேவையே இல்லை. இதயமே இல்லாதவங்க நிறைய பேர் அந்த நாட்டில் இருக்காங்க. உங்க கற்பனை கட்டாத ஒரு மகத்தான ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன். எங்க ஆவலை தூண்டுறீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க டாக்டர். டாக்டர் ரமேஷ், மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது? மரணத்துல. அந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டா என்ன பேசாம நின்னுட்டீங்க? சாவை ஜெயிக்க முடியுமா டாக்டர்? மனுஷன் சாவுக்கு என்ன காரணம்? ஓல்டேஜ், அதாவது முதுமை, அப்புறம் வியாதி, விபத்து. இந்த 3 மனுஷன் உடம்புல இருக்க செல்களை அழிச்சிடுது. கரெக்ட். அந்த 3 தான் உடம்புல உள்ள செல்களை அழிச்சிடுது. பட் டாக்டர், பிறக்கிறதெல்லாம் அழியணும்ன்றது தானே இயற்கை. அப்கோர்ஸ். ஆனா நான் கண்டுபிடிக்க போற மருந்த கெட்டு போன ரத்தம். இதுல நான் கண்டுபிடிச்ச மருந்தை கலக்க போறேன். ரியாக்ஷனை கவனிங்க. Now it is pure blood. இந்த மருந்தை செத்து போன மனுஷனோட பிரேதத்தில் செலுத்தி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முழு வெற்றி கிடைச்சிடும். டாக்டர், இந்த ஆராய்ச்சியில மட்டும் நாம ஜெயிச்சிட்டா இந்த உலகத்துக்கு நாம தான் கடவுள். இப்போ ஒரு பிரேதம் தேவை. நாம பிரேதத்துக்கு உயிர் கொடுத்தா அவன் எவ்வளவு நான் உயிரோட இருப்பான் டாக்டர்? அவனை சாகடிக்கவே முடியாது. He will live forever. ஜான் ஒரு அனாதை. இவன் செத்து 1 மணி நேரம் ஆகுது. டாக்டர், செத்து போன எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த நீங்களே எனக்கு கடவுள். இந்த அற்புதத்தை உடனே உலகத்துக்கு சொல்லிட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க டாக்டர். நம்ம ஆராய்ச்சி முழுக்க முடியல. Let us wait for some more time. டாக்டர், நான் தான் நல்லா இருக்கேனே. இனிமே எதுக்கு ஊசி? Don't worry. இதுதான் உனக்கு கடைசி ஊசி. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து எல்லாரும் அதிசயப்பட போறாங்க. விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்பட போகுது.
ஜான் 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 அவன் எங்க இருந்தாலும் இமிடியேட்டா கண்டுபிடிச்சாங்க. இல்லன்னா நாயை கழுத்து நெரிச்சு சாகடிச்ச மாதிரி பாக்குற மனுஷங்களையும் சாகடிக்க ஆரம்பிச்சா நம்ம மருந்து அவன் மூலையில சைடு எஃபெக்ட் ஏற்படுத்திருக்கு. அதனால மிருகவரியும் பயங்கரமான கொலைவரியும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆராய்ச்சியில இதெல்லாம் சகஜம் தான். படிப்படியா தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க. அதுல பல கைது குடிச்சுக்கோ, காரங்கால மழை பற்றிய கடிச்சுக்கோ, சோடா சேர்த்து ஜோரா ஏற்று மீறி போயிட்டா பிராண்ட மாற்றி போட்டுக்கோ, முன்னே மாடி வயசு பொண்ணு சும்மாவாமா மதுவில பல திருக்கு குடிச்சுக்கோ, காரமான மிளக பற்றிய கடிச்சுக்கோ. நிலவடிக்கிற நேரம் ஒரு தொலை இருக்குது,
அலையடிக்கிற மோகம் நல்ல தலையெடுக்குது தாரம் நெஞ்சுக்குள்ள தாபம் தப்பா தப்பா பாபா பல வகை தோணும் கனவுடப்பா வெற்றி என்பது நம்ம நினைவில் உள்ளது நாளை என்பது காணும் கனவில் உள்ளது இன்று நம்ம கையில் உண்டு கிட்ட வந்து கத்திக்கொள்ளுமா ஐயா 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 அதுல பல தின்னு திருக்கு குடிச்சிக்கோ காரமான மிளகு பற்றிய கடிச்சிக்குவா சோடா சேர்த்து ஏற ஏற்று வர நீ போய் சாங்க மாத்தி போட்டுக்க போத தெளியும் முன்னே வாடி வயசு பொண்ணு ஆமா சும்மா வாங்க ஆமா ஆமா வாங்க சும்மா வாமா பாப்பா